நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன் மகாராஜா. அது மகாராஜா, இது பேசுறதுக்கான நேரம் இல்ல. உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அவ பத்திரமா வீட்டுக்கு வருவா. இது என்னோட வாக்கு. இதுக்கு மேல இங்க யாரையும் நான் நம்ப போறதில்லை. என்னோட மகளை என் படைகளோட நானே தேடி கண்டுபிடிக்க போறேன். வாங்க வீரர்களே. பாத்து கவனமா. அங்க பார். உமாங், அங்க பாத்தியா அந்த அசுரனோட கால் தடம்? இந்த கால் தடத்தை வச்சுதான் அந்த அசுரன் இருக்க இடத்துக்கு போனோம். ஏதாவது தடயம் கிடைச்சதா? அந்த பக்கம் தான். வீரா, இங்க ரொம்ப இருட்டா இருக்கே. மகாராஜா, என்ன? வெளிச்சத்தை கொஞ்சம் குறைங்க. இல்லைன்னா நம்ம பின்னாடி வருங்கிறது அந்த அசுரனுக்கு தெரிஞ்சிடும். அங்கேயே நில்லு. அருமை. இது உண்மையிலேயே மிகப்பெரிய உதவின்னு தான் சொல்லணும் இரண்யாசுரா. என்னோட வேலையை சுலபமா முடிக்க நீயே இங்க வந்துட்ட. இந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டா. அந்த அவமானத்துக்கு தண்டனை இவளுக்கு கிடைச்சே ஆகணும். அந்த அவமானத்துக்கான தண்டனை மரணம். இந்த மரணத்தால 2 நன்மை நடக்க போகுது. மகாராஜா அவந்திமாலா தன்னுடைய பொண்ணோட மரணத்தை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாரு. அவர் விஜயநகரத்தை தாக்குவாரு. 2 நாட்டுலயும் யுத்தம் நடக்கும். மகாராஜா அவந்திமாலா வெளிய இருந்து தாக்குவாரு. நான் உள்ள இருந்து தாக்குவேன். என்னோட எதிரி அந்த கெட்ட ராணி ஐராவதிய அரச சிம்மாசனத்துல இருந்து நான் தூக்கி எறிவேன். அப்புறம் அந்த ஐராவதி, அவளோட அரசு, அவளோட ஆட்சி, அதிகாரம் இது எல்லாமே அழிஞ்சிடும். இங்க என்ன நடக்குது? நீங்களே இங்க என்ன பண்றீங்க? அதுவும் ராத்திரி நேரத்துல இந்த இடத்துல நான் இங்க எப்படி வந்தேன்? அப்புறம் இந்த அசுர அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சதாக்ஷி, 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 இன்னைக்கு தானே இவளுக்கு கல்யாணம். இவ கல்யாண மண்டபத்தில் இருந்தாகணுமே. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுவும் ராத்திரி நேரத்துல. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க? நீயே சொல்லு. இந்த அசுரனை எப்படி உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க? நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். ஆமா, நீதான். அந்த அசுரனை உன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறத நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். சதாக்ஷி, சதாக்ஷி, எல்லாம் சரியாயிடும். நீ உன்னாலதான் எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீ எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற? இல்ல ஆரியா, நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் சொல்றத நம்பு. நீ எதுவும் பண்ணலையா? அப்ப யார் பண்ண? நீ அந்த அசுரன் கிட்ட பேசினதையும் அவனை கட்டுப்படுத்தினதையும் நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். அது எப்படி பொய்யா போகும்? சொல்லு.
வீரா நான் எதையும் மறைக்கல. நான் இங்க எப்படி வந்தேன்றதே எனக்கு தெரியும். போதும் சந்திரகாந்தா, நிறுத்து. உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ என் பொண்ணையே இப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிய. பொறுப்பா இருந்து என் பொண்ணை பாதுகாக்காம நீ அவளை கொலை பண்ண பார்த்திருக்க. இல்ல மகாராஜா, அப்படி என்னால